வெண்ணிலா. ஐயோ கடவுளே, எந்த நேரம் பார்த்து முத்து மாமா கூப்பிடுற மாதிரியே கேக்குதே. வெண்ணிலா. மாமா, நீயா மாமா? கிள்ற உனக்கு சந்தேகம் மட்டும் உன் கையை கிள்ள வேண்டியதானே, ஏன் கையை கிள்ற? வலிக்குதுல்ல? நான் தான்மா, நானே தான். ஏதோ முன்ன பின்ன பக்கத்து ஆளை பார்த்த மாதிரி இப்படி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிற. இல்ல முத்து மாமா, நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு பாத்துட்டு இருந்தேன். திடீர்னு நீ வந்து நின்னியா, அதான் எனக்கு சந்தேகமாயிடுச்சு. நீ எப்ப முத்து மாமா இங்க வந்த? நான் உன்னை பார்க்கவே இல்லையே. நான் எப்பவோ வந்துட்டேன். அம்மனுக்கு சாத்திரத்துக்கு புடவை கட்டுனல, அதை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். அதுக்குள்ள ஃபோன் வந்துச்சு. வெளில இருந்து ஃபோன் பண்ணி அவங்க கூட பேசி 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 கடைசியில் ஃபோனில் சார்ஜே போயிடுச்சு. சரி, அதை விட நீ என்ன கேட்டு கிட்ட போராடிட்டு இருக்க? இல்ல மாமா, எல்லாரும் தான் ஒன்னா வந்தோம். அந்த ஸ்வேதாக்கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட போறேன்னு வெளியில கதவை சாத்திட்டு போயிட்டாங்க போல. முத்து மாமா, இப்ப எப்படி வீட்டுக்கு போறதுன்னு தெரியல. சரி விட, வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நம்ம சார்ஜ் இல்லை. நான் நம்மகிட்ட போன சார்ஜ் போட்டு கொடுறானா, அப்படியே கொடுத்துட்டு போயிட்டான். என்ன பண்றது? ஐயோ என்ன மாமா, சீக்கிரமா வீட்டுக்கு போலான்னு பார்த்தேன். டைம் வேற ஆயிடுச்சு. ஆனா ஆயிட்டு போது பண்ணு. அதுக்கு வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற? சொல்றேன் மாமா, ருத்ரா வேற காத்துட்டு இருப்பா. ஐயோ மணி 11:55 ஆயிடுச்சு மாமா. ஏன் பதற? 11:55 ஆனா ஆயிட்டு போட்டு என்ன? அதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தானே இருக்கு. 5 நிமிஷத்துல என்ன ஆக போகுது? இப்போ 12 ஆக போகுது மாமா. ஏமா 11:55க்கு அப்புறம் 12 தான் ஆகும், பின்ன 13 ஆகும். இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். என்னமா ஆச்சு உனக்கு? ஐயோ பாவம் ருத்ரா வீட்டுல தூங்கிட்டு இருப்பா. ருத்ரா வீட்டுல தூங்கிட்டு இருப்பாளா? என்ன நீ சம்மந்தம் இல்லாம பேசுற? இல்ல எனக்கு புரியல வெண்ணிலா. கேட்டு பூட்டியாச்சுன்ற, 11:45ன்ற, 11:55ன்ற, 12 ஆக போகுதுன்ற. என்னமாச்சு உனக்கு? இரு சொல்றேன் மாமா. ஸ்வேதா, டைம் ஆச்சு, சீக்கிரமா. சரி சரி, ரெடி ஆயிட்டேன். மாமாவை பார்க்க போகும்போது சும்மா ஸ்டைலா அசத்த வேண்டாமா? அதனாலதான் இப்படி எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கேன். கேக்கிங்க பிரிச்சாச்சா? இதோ. போல இதே மாதிரி செம்ம பார்ட்டி. தேவையில்லாம பேசிக்கிட்டே இருக்காதீங்க. அம்மா, அந்த புக்கே எங்க? தோ என்கிட்ட தான் இருக்கு. சூப்பர். ஆல்ரைட். இத மட்டும் மாமா பார்த்தாரு, அப்படியே மிரண்டு போயிடுவாரு. வாங்க. கேண்டில் ஏத்துங்க. இப்ப பாருங்க மாமா எவ்வளவு சந்தோஷப்பட போறாருன்னு. சரி, உள்ள வாங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. மாமா எங்க போயிருப்பாரு? இது எப்படி நான் பாக்குறேன்? மாமா, 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 எங்க போயிட்டாரு? மாமா எங்க போயிருப்பாருன்னு தெரியலையே. நீ தானடி சொன்ன ஜீப் வந்துருச்சு, மாமா வந்துட்டாருன்னு. அப்போ
சொன்ன, ஆனா மாமா இப்போ இல்லையே. அதுக்கப்புறம் எங்க போனாருன்னு தெரியலையே. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன மாமாவை எங்கேயும் காணோம். என் போன் கூட பாத்து பிடி. ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எங்க போனாரு? நான் இப்போ எப்படி மாமாவுக்கு விஷ் பண்றது? ஐயோ, எப்படி மிஸ் ஆச்சு? விடக்கூடாது. எப்படியாவது நான் மாமாவுக்கு விஷ் பண்ணியே தீரணும். நான் இங்க முன்னாடி இருக்கேன், நீ என்ன பார்க்காம கடிகாரத்தையே பார்த்துட்டு இருக்கிற. இரு மாமா. ஐயோ, என்ன மாமா இது? இரு பதறாத. என்ன மாமா இது? முக்கியமான நேரம் பார்த்து கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. நான் இப்ப என்ன பண்றது? என்ன இப்ப முக்கியமான எனக்கு புரியல. எதுக்கு நீ எல்லாத்துக்குமே சலிச்சுக்கிற? மாமா ஒரு நிமிஷம் வந்துடுறேன். இருக்கல, எங்க போற? விழுந்த. ஹாப்பி பர்த்டே மாமா. மாமா, நான் ஏன் வந்து 12வது டென்ஷன் ஆனேன்னு இப்ப தெரியுதா? எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லை. நான் ருத்ரா வந்த சந்தோஷத்துல என் பிறந்த நாள்ன்றதே மறந்துட்டேன். ஞாபகமே இல்லை. நான் செத்து பொழைச்சு மறுபிறவி எடுத்து வந்திருக்கேன். அப்படி பார்த்தா அந்த தேதியை தான் நான் பிறந்த நாளா கொண்டாடணும். அதுவும் நடந்தது ஒன்னாலதான். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல முத்து மாமா. என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது அப்படிதான். நான் என்ன சொன்னாலும் அதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை, அப்படி இப்படின்னு தான் சொல்ல போறேன். இல்ல எனக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா முத்து மாமா, உனக்கு வாழ்த்து சொல்லி கேக்கு வெட்ட ருத்ரா காத்துட்டு இருந்தா.
ருத்ராவும் ஜனனியும் இப்ப வீட்ல நம்ம 2 பேரும் இல்லாம ரொம்ப ஏமாந்துருப்பாங்க. வீட்டில் ஏமாந்துட்டு இருப்பாங்களா தூங்கிட்டு இருப்பாங்கன்னு தெரியலையே. நல்ல வேளை உனக்கு வீட்ல கேக்கு வெட்டி வாழ்த்து சொல்லணும்னு நினைச்சேன். அப்புறம் இங்க எப்படி வாழ்த்து சொல்றதுன்னு யோசிச்சப்பதான் யாரோ போட்ட மாவிளக்குல உனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டேன். அதனால இத கேக்கா நினைச்சு சாப்பிட்டுக்கோ. இது யாரோ வேண்டுதலுக்காக போட்டிருக்காங்க. அதனால இத ஊதியெல்லாம் அணைக்க வேண்டாம். அப்படியே பிச்சு சாப்பிட்டுக்கோ. ஹாப்பி பர்த்டே மாமா. என்ன ஆக்கட்டு ஏய் என்னது இது? எனக்கு நான் தான் பர்த்டே மேன், எனக்கு கொடுக்கணும்ல. என்னடி இது? ஃபோன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. வீட்லயும் இல்ல, மில்லுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டா அங்கேயும் இல்லன்னு சொல்லிட்டாங்க. மாமா அப்போ எங்க தான் போயிருப்பாரு? அவர் எங்க இருப்பாருன்னு நம்ம எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? எனக்கு பயங்கரமா கோவம் வருதுடி. மாமா வந்துட்டாரு போல இருக்கு. திரும்ப போகணும், கதை சாத்திராத. சரிங்க ஐயா. என்ன இவன் வரான்? என்ன அண்ணாமலை, இந்த நேரத்துல எங்க போயிட்டு வரீங்க? முத்தரச மாமா அது இங்க. இருக்கட்டும். ஆமா, நீங்களும் இங்க எப்படி? எல்லாரும் வெண்ணிலா கூட கோயில தானே இருந்தீங்க. அப்ப வெண்ணிலா வீட்டுக்கு வந்துட்டாளா? வெண்ணிலா இல்ல இல்ல, ரொம்ப பசிக்குதுன்னு வெண்ணிலாவ கோயில விட்டுட்டு வீட்டுக்கு வந்திருக்கோம். கோயில்ல தனியா அவ மட்டும் கோலம் போட்டுட்டு இருக்கா. நாங்க இனிமே தான் போய் கூட்டிட்டு வரணும். அப்படியா? நான் முத்தரசனை கோயில டிராப் பண்ணும்போது நீங்க எல்லாம் அங்க இருந்தீங்களா இல்லையா? முதல்ல நீங்க முத்தரசனை பாத்தீங்களா இல்லையா? என்ன நம்மள சொல்றீங்க? முத்தரச மாமா கோயில்ல இருக்காரா? ஆமா, கோவில்ல டிராப் பண்ணிட்டு வந்தா கோயில்ல தானே இருப்பான். செங்கல் சூழல லோடு ஏத்துற வேலை இருந்தது. அந்த வேலையை முடிச்சுட்டு உங்களை எல்லாம் கூட்டிட்டு போலான்னு பார்த்தா நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்க. நான் போய் முத்தரசனையும் வெண்ணிலாவையும் கூட்டிட்டு வந்துடுறேன். அப்போ தேவையில்லாம முத்தரச மாமாவையும் வெண்ணிலாவை கூட சேர்த்து வச்சு கதவை பூட்டிட்டு வந்தாச்சா? ஐயோ, எதுவுமே எனக்கு விளங்க மாட்டேங்குது. சரி, நான் ஜீப் எடுத்துட்டு போய் உங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். வாங்க போலாம். ஆமா, ஜீப் சாவி எங்க? எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. ஆமா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல. இல்லையே, உன் மூஞ்சில் ஏதோ குழப்பம். சீரியல் லைட் மாதிரி அணைஞ்சு அணைஞ்சு எரியுதே. எனக்கு ஒரு குழப்பமும் இல்ல, ரொம்ப தெளிவா இருக்கேன். கோயிலுக்கு நாங்களும் கூட வரோம். இன்னொருத்த கோயில் சாத்திருப்பாங்களே? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் வரோம். வாங்க. ஓகே,
நானா சுமக்க போறேன், ஜீப் தானே சுமக்க போகுது. ஜீப்புங்கிறதுனால ஓவர்லோட் கூட சீக்கிரம் வண்டி அடிக்கும். ஸ்டார்ட் வாங்க. பண்ணுங்க. ஏய் வாங்கடி. வெளியில மட்டும் இல்ல, மனசுக்குள்ளேயே முழுசா இப்ப வெளிச்சு வந்த மாதிரி இருக்கு. என்ன மாமா என்னென்னமோ பேசுற? சரி அதை விட, சாப்பிட்டியா? இல்ல முத்து மாமா, நான் என்னைக்கு கோயிலுக்கு வரும்போது சாப்பிட்டு வந்திருக்கேன். கோவில் வேலை செய்யும் போது சாப்பிட்டா சாமி கோச்சுக்கும். ஆனா நீ சாப்பிட்டனா நான் கோச்சுப்பேன். ஏன் சாப்பிட்டு வந்த சாமி கண்ணை குத்துமா? கோவிலுக்கு வரதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வந்துருக்கலாம்ல. என்ன வேணில, நீயும் சாப்பிடல, அவங்களும் சாப்பிட்டுட்டு இன்னும் வந்து சேரல. இப்போ கூட நானும் மாட்டிட்டு இருக்கேன். 2 பேரும் பட்டினி கிடக்க வேண்டியதுதான். ஐயோ, நீயும் சாப்பிடல? அச்சோ, உனக்கு பசிக்குமே முத்து மாமா. எனக்கு பசிக்கிறத பத்தி மட்டும் யோசி, உடக்கும் பசிக்கும்ல. சரி விடு, இப்பதான் மாவிளக்குல இருக்க மாவை சாப்பிட்டோம்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இரு இப்ப என்ன தேடுற? அடுப்பா விட்டா இங்கேயே சமைச்சு எனக்கு கொடுத்துருவா போல இருக்கு. தப்பி தவறி உங்ககிட்ட சாப்பிடலன்னு மட்டும் சொல்லக்கூடாது, உடனே விளைய ஆரம்பிச்சிருவிய. இவ்வளவு நாளா நீ தான் எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துருக்க. நான் உனக்கு இன்னைக்கு எப்படியாவது ரெடி பண்ணி கொடுக்குறேன். இதெல்லாம் ஏது மாமா? கோவிலோட தோட்டத்துல இருந்து பறிச்சு கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் சாப்பிட்டாலே கொஞ்சம் பசி அடங்கும். சாப்பிடு, பசி அடங்கிடும். உனக்கு? நீ சாப்பிடு.